Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the Fabric Studio. இன்னைக்கு வீடியோல 15-year girlக்கு எப்படி பெப்பலம் டாப் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பெப்பலம் டாப் ஸ்டிட்ச் பண்றதுக்கு சாரியிலே வந்த ஒரு ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எடுத்துர்க்கேன். இந்த ப்ளவுஸ் கிளாத்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான floral எம்ப்ராய்டரி வர்க் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவ்லயும் எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த கிளாத் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் விடவே கம்மியா இருக்கு. சோ நமக்கு ஸ்டிட்ச் பண்றதுக்கு இந்த கிளாத் மட்டும் பத்தாது. ஸோ கீழே வர ப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேம் கலர் கிளாத்து நான் வாங்கியிருக்கேன். பட்டர் க்ரீப் மெட்டீரியலில் தான் இந்த கலர் கிடச்சிது. ஸோ அதையவே வாங்கியிருக்கேன். இந்த கிளாத்தை ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் தான் இருந்துச்சு. இந்த கிளாத்தை வச்சு 32 சைஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு 1/2 மீட்டருக்குள்ளே இருந்ததுனாவே போதும் லைனிங் கிளாத்து. நமக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப்போட பாடி பார்ட்க்கு மட்டும்தான் நம்ம லைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இப்போது 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு டாப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. கூட ஒரு 1 இன்ச்சு சீமுக்காக வச்சுட்டு 14.5 இன்ச்சில் ஹைட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் எனக்கு 14.5 இன்ச் இருந்தால் போதும். அதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கிளாத்தோட வித் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுட்டு இப்போ மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது கீழே ப்ளீட்ஸோடு அட்டாச் பண்ணுறதுக்காக. அடுத்த மெஷர்மெண்ட் ஷோல்டரு 6 இன்ச் வைக்கிறேன் சீம்க்கும் சேர்த்து. ஆர்ம் ஹோல் லென்த் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ அந்த எல் லைன் மேலேயே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச் வரும். மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்டில் ஈஸ்க்கும் மார்ஜினுக்கும் சேர்த்து 2 இன்ச் எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இடுப்பு சுற்றளவு எனக்கு 30 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச் வரும். டாட்க்கு ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்கு மார்க் பண்ணி இப்போ செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் ஒன்றா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். நெக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே கட் பண்ணலை. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோலில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டும் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அந்த டிசைனோட நெக் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை மேலே வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கிளாத்தையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கிறேன். இப்போது டாப் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு நான் லைனிங் கிளாத் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸை மெயின் ஃபேப்ரிக்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டாப் பார்ட் கட் பண்ணதில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 7 இன்ச் இருக்குது. இப்போது ஸ்லீவோட கிளாத்தை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடில் இருக்குது. இதில் இருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சுக்கு இருக்குது. ஸோ நான் ஸ்லீவும் 10.5 இன்ச்சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது போடும்போது ஸ்லீவ் எல்போக்கு மேலே வர மாதிரி இருக்கும். கீழே ஸ்லீவ் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன்.
ஸ்லீவ் கேப் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் லைன் மேலேயே ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டயக்னலாக மார்க் பண்ணிக்கிறேன் 7 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக பஃப் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக ஹைட்டில் ஒரு 3 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஹைட் 10 இன்ச் மார்க்கில் ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபோல்டட் சைட்லேருந்து மார்க் பண்ணி இப்போ இந்த மார்க்கையும் நம்ம ஹைட்டில் 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டையும் கர்வாக ஸ்கேல் வச்சு இப்படி லைன் போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இப்போ ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு இன்னொரு ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் டிசைன் இருக்கிறனால நான் 2 ஸ்லீவையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. கீழே வர ப்ளீட்ஸுக்கான கிளாத்தை கட் பண்ணிடலாம். ப்ளீட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிற கிளாத்தை வித் வைஸ் 2 தடவை மடித்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் 4 லேயர் இருக்குது கிளாத்து. நம்ம டாப் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதோட அகலமும் இந்த கிளாத்தோட அகலமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ப்ளீட்ஸ் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸை கட் பண்ணிக்கிறேன். டாப்பில் கீழே அட்டாச் பண்ண போகிற ப்ளீட்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. இந்த கிளாத் எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்கனால நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 10 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்காக விட்டுட்டு 11 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 11 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான். பேக் பார்ட்டுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு 11 இன்ச்சில் இன்னொரு கிளாத் தேவை. அதையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ப்ளீட்ஸ்க்கான கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் அண்ட் ஸ்லீவ் ப்ளீட்ஸ் 3மே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் 3 இன்ச்சு. நெக் லென்த் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். நான் சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். பேக் பார்ட்லேயும் நெக் வித் 3 இன்ச்சு. நெக் லென்த் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். இந்த நெக் டிசைனுக்கு கீழேயே ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண நெக்கை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு கிளாத்தோட இன்னொரு சைட்லேயும் நெக்கை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்கில் ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி ரெடிமேட் நெக் டிசைன் இருக்குது. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டர் லைனும் லைனிங் கிளாத்தோட சென்டர் லைனும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த சென்டர் லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச அந்த நெக் லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நெக்கில் இப்போ ஒரு 1/2 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு நெக் டிசைனை கட் பண்ணிக்கிறேன். டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன் நெக்கில்.
நீட்டாக டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு தையல் போட்டுறேன். அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டையும் ரெடி பண்ணிக்கிறேன். நெக் டிசைனை லைனிங் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தோட ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு நெக்லேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச அந்த டிசைன் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ நெக்கில் ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை இப்போ ராங் சைடில் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் ஷோல்டர்லேயும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் நான் அட்டாச் பண்ணல. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டோட ஷோல்டரும் நெக் கிட்ட ஒன்றா எடுத்து வச்சுட்டு பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுடலாம். நெக் சைடில் இருக்க கிளாத்தை க்ராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணும்போது பல்காக தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரா எட்ஜஸ் உள்ளே இருக்க மாதிரி நீட்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் ரவுண்டை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது உங்கள் மெத்தடில் நீங்கள் எப்போ எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வேணும்னா டாட் பிடிச்சிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக டிசைன் இருக்கிறதுனால நான் பிடிக்கல. ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச் ஹைட் வச்சுட்டு டாட் ஒரு 1/2 இன்ச் வித்தில் பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவை தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் இருக்க அந்த பஃப் ரெடி பண்ணிடலாம். நம்ம நாச் பண்ணோம் இல்லையா, அந்த 2 மார்க்குக்கும் நடுவில் மிஷினில் லாங் ஸ்டிச் செட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லீவோட ஒரு சைடில் இருந்து அந்த தையல்லேருந்து ஒரு நூலை மட்டும் அப்படியே இழுத்தோம் அப்படின்னா லைட்டாக சுருக்கம் வரும். ஈவனாக இருக்க மாதிரி அந்த சுருக்கத்தை 2 சைடில் இருந்தும் எடுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ப்ளீட்ஸ் வைக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா நெருக்கமாக சின்ன சின்ன ப்ளீட்ஸாக கிடைக்கும். இப்போ ஈவனாக இருக்க மாதிரி ப்ளீட்ஸை செட் பண்ணிவிட்டு நான் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 7 இன்ச் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலேயே ஒரு நார்மல் தையல் போட்டுக்கிறேன். இப்போது ஷோல்டர் கிட்ட வர அந்த பஃப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணிடலாம்.
நார்மல் ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு எகைன் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் பேக் சைடில் டர்ன் பண்ணி ஹெம் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் எனக்கு ஃபுல்லாக டிசைன் இருக்குது, அதனால். இப்போ இந்த ஸ்லீவை பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயினிங்கையும் ஒன்றா வச்சுட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுடலாம். ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடும் பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணியாச்சு. சிம்பிளாக ஒரு பஃப் இருக்க மாதிரி இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் தைச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து கீழே வர அந்த ப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 11 இன்ச் ஹைட் இருக்க மாதிரி கிளாத்து, அதை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஓப்பன் எட்ஜ் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தில் ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடலாம். இது வந்துட்டு சீம்காக விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் வித்து இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஈச் 1 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பாக்ஸ் ப்ளீட் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மலாக நம்ம எப்பவும் வைப்போம் இல்லையா, ஒரே டைரெக்ஷனில் வைக்கிற மாதிரி ப்ளீட்ஸு, அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. பாக்ஸ் ப்ளீட் எப்படி வைக்கணுன்னா, ஒரு ப்ளீட் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதோட அடுத்த ப்ளீட்டே மிஷினோட ஃபுட்டர் சைடு இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ளீட் வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் கிடச்சிரும். ஒரு ப்ளீட் உங்களை பார்த்து மடிக்கணும், இன்னொரு ப்ளீட் மிஷினோட ஃபுட்டரை பார்த்து இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ப்ளீட்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஹைட் அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபுல் கிளாத்லேயும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாடி பார்ட்டோட இந்த ப்ளீட்ஸை அட்டாச் பண்ணிடலாம். இந்த ப்ளீட்ஸோட லென்த்தும் பாடி பார்ட்டில் இருக்க வேஸ்ட் ரவுண்டோட லென்த்தும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த பாடி பார்ட்டோட ரைட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளீட்ஸை வச்சுட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம். இது தைக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பேக் சைடுக்கும் ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு, ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு இப்போ மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். சைட் ஜாயின் பண்ணும்போது கீழே ப்ளீட்ஸ் வரைக்குமே ஈக்குவலாக எடுத்து வச்சுட்டு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா ஒரு கிராண்டான பெப்ளம் டாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.